ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் சாக்கோ லாவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அவனை சூடு பண்ணிக்கோங்க, 450 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி குக்கரை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு லேயர் உப்பு சேர்த்துக்கோங்க. தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட், அப்புறமா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட். என்ன பிளேட் வேணாலும் வச்சுக்கலாம். எப்போதும் நம்ம கேக் பேக் பண்ணும்போது மீடியம் ஹீட்டில் வச்சுப்போம். ஆனால் சாக்கோ லாவா கேக் வந்து அதிகமான டெம்பரேச்சரில் குறைவான நேரம் சூடு பண்ணணும். அப்போ தான் வந்து உள்ளே அந்த லாவா நல்லா வரும். இதை வந்து ஹையில் வைக்க தேவையில்ல, ஹைக்கும் மீடியமுக்கும் நடுவில். ஹையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கணும், மீடியமோட கொஞ்சம் அதிகமாக. அது மாதிரி இது வந்து ஒரு 15 நிமிஷம் சூடாகட்டும். வெயிட் வைக்க தேவையில்ல. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பவுலை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 4 ராமக்கேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இது கிடைக்கலன்னா இந்த மாதிரி குழிவாக இருக்கிற சாசர், இந்த மாதிரி பாத்திரங்கள் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுலேயும் நல்லா வரும். இதில் வந்து வெண்ணெய் இல்லைனா எண்ணெய் தடவிக்கோங்க எல்லா பக்கமும். வெண்ணெயை வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன். தடவினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் போல் மைதா மாவு இதை வந்து மேலே தூவிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு தட்டு, அப்போ வந்து மீதி இருக்கிற மாவெல்லாம் கீழே வந்துடும். இந்த மாதிரி 4 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் வந்து சாக்லேட். அதுக்கு வந்து ஒரு டபுள் பாய்லரில் கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஆவி வந்ததுக்கப்புறமா மேலே வந்து ஒரு பவுலில் 100 கிராம் சாக்லேட். நம்ம வந்து என்ன சாக்லேட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், சாப்பிட்ற சாக்லேட் கூட பயன்படுத்திக்கலாம், நல்லா வரும். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் போல் வெண்ணெய், இது வந்து 50 கிராம் வெண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து கரையட்டும். பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் எவ்வளோ அழகாக கரைஞ்சிருக்கு, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு, எல்லாத்துக்குமே சைடில் கிராம்ஸ்லேயும் எழுதுகிறேன். 1/2 கப் பொடி பண்ண சர்க்கரை, பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கப் அளந்துக்கோங்க. கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர், நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, கூடவே 1 சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு சலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3/4 கப் பால், இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட வேண்டியது தான். கலந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சாக்லேட்டும் உள்ளே சேர்த்துருங்க. எப்போவுமே நம்ம கேக்குக்கு மாவு தயார் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் இந்த லாவா கேக்குக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை வந்து நம்ம ராமக்கேனில் வச்சிடலாம். ஃபுல்லாக வச்சுக்காதீங்க, ஒரு 3/4 போல் இருக்கிற மாதிரி போதும். அவ்வளோதான். இதில் வந்து 2 நான் வந்து அவனில் வைக்க போகிறேன், 2 வந்து குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ இதை வச்சுட்டு வந்துடலாம். வெயிட் வைக்க தேவையில்ல. 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இது வந்து கிட்டத்தட்ட 8லேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதே மாதிரி குக்கரில் மீடியமோட கொஞ்சம் அதிகமான சூடில் வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும். மற்ற கேக்குக்கெல்லாம் நம்ம கரெக்டான டைம் சொல்லிடலாம். ஆனால் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம், உள்ளே ஊற்றுற மாவு, அப்புறமா அவன், குக்கரோட டெம்பரேச்சர் பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஒருவேளை 1 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக லாவாவாக இருக்கும், வெளியே வந்து அந்த கேக் ஃபார்ம் ஆகாது. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் கூட பேக் பண்ணிட்டோன்னா, 1 நிமிஷம் கூட பேக் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே வந்து கேக் ஆயிரும். அதனால ஃபஸ்ட் டைம் வரல நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை வந்து ஃபுல்லாக கேக் ஆகிடுச்சுன்னா நம்ம நோட் பண்ண டெம்பரேச்சரோட கொஞ்சம் நேரம் குறைவாக நம்ம நெக்ஸ்ட் டைம் பேக் பண்ணணும். அப்படி இல்லைனா நம்ம 4 வச்சுருக்கோம்ல, ஃபஸ்ட்டு வந்து 1 மட்டும் பேக் பண்ணி பாருங்கள். 8 நிமிஷத்துலேருந்து 9 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை தனியாகவே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஒருவேளை உங்களுக்கு எப்போவுமே உள்ள லாவா இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவு வச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து 2 துண்டு சாக்லேட் வச்சுருங்க. அப்போ நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் உள்ளே வந்து லாவா இருக்கும். இது வந்து பேக் ஆகட்டும். கரெக்டாக 9 நிமிஷம் ஆகியிருக்கு. எடுக்கிறப்போ ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆடணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நிறைய சாக்லேட் இருக்குன்னு அர்த்தம்.
10 நிமிஷம் ஆகியிருக்கு. குக்கரில் வச்சதும் ரெடியாக இருக்கும். சூப்பராக தயாராக இருக்குது. ரொம்ப ஆற வேண்டாம். கை வைக்கிற சூடு வந்ததும் எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் பவுட்ரு பண்ண சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. உள்ள அப்படியே சாக்லேட் வடியுது. டடா, நம்மளோட சூப்பரான சாக்கோ லாவா கேக் தயாராகிடுச்சு. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.